நமக்கு பெரிய குழப்பம் ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும். என் மனசுக்கு சரின்னு படுற ஒரு விஷயத்தை நான் செய்கிறதா, இல்லை அடுத்தவங்க நல்லது கெட்டதுன்னு சொல்லி கொடுத்துருக்க ஒரு விஷயத்த பண்ணுறதா அப்படின்னு. உங்கள் மனசுக்கு சரின்னு படுறதை நீங்கள் செஞ்சாலும் சரி, அடுத்தவங்க நல்லது கெட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கதை செஞ்சாலும் சரி, நீங்கள் பண்ணதை நல்லதா கெட்டதா அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது. இந்த உலகத்தில் யாருக்குமே எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியவே தெரியாது. இல்லை சிம்பிளாக சொல்லணுன்னா, இந்த உலகத்தில் நல்லது கெட்டது அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. இப்படிப்பட்ட விஷயங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட அனைத்து கலாச்சாரத்துக்கும் பொருந்தும். அது நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், குழந்தை பெற்றுக்கிறதா இருக்கட்டும், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முடிவாக இருக்கட்டும், இந்த கலாச்சாரம் சொல்லி கொடுத்த ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லது கெட்டதுன்னு நம்மளால் சொல்லிடவே முடியாது. கலாச்சாரம் நல்லதுன்னு சொல்லித்தரதுனாலலாம் அது நல்லதாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. அது தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கும். இப்படி ஒரு விஷயத்த சொல்லும் போது உங்களால் அதை ஏற்றுக்க முடியுதா இல்லை ஏற்றுக்க முடியலையா? ஏற்றுக்க முடிஞ்சாலும் ஏற்றுக்க முடியலனாலும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு சுவாரஸ்யமானதாக இருக்கும். உங்களோட நம்பிக்கையை கேள்வி கேட்கக்கூடியதாக இருக்கும். நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிற விஷயம் உண்மையாகவே நல்லது தானா அப்படின்றத உங்களை சிந்திக்க வைக்கக்கூடிய வீடியோவாக இருக்கும். இன்றைக்கி இந்த வீடியோவில் நீட்ஷே எழுதின பியாண்ட் குட் அண்ட் ஈவில் அப்படின்ற இந்த புத்தகத்தோட சம்மரியை பார்க்க போகிறோம். நல்லது கெட்டதுன்னெலாம் எதுவும் கிடையாது. எல்லாமே ஒவ்வொரு மனிதனோட நம்பிக்கை தான். உங்களுக்கு ஒருத்தவர் இதுதான் நல்லதுன்னு சொல்லித்தராருன்னா அது அவர் நம்புகிற விஷயம், அவரோட வாழ்க்கையை பொறுத்தது. அது உண்மையாக நல்லதாக இருக்கணுன்ற அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்கிற ஒரு புத்தகம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா, நான் படிக்கிற புக்ஸோட சம்மரிஸ் அப்லோட் பண்ணுவேன். நான் படித்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தை உங்க கூட ஷேர் பண்ணிப்பேன். நான் படித்ததுலேயே நல்ல புக்ஸ் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவும் செய்வேன். அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த உலகத்தில் தார்மீக நிகழ்வுன்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஆனால் ஒரு நிகழ்வுக்கு தார்மீக விளக்கத்தை நம்மளால் கொடுக்க முடியும். அதாவது இந்த உலகத்தில் நல்ல செயல், ஒழுக்கமான செயல் அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஆனால் ஒரு செயலுக்கு இதுதான் நல்லது, இதுதான் ஒழுக்கமானது அப்படின்னு உங்களுக்கு விளக்கத்தை கொடுத்து, ஒரு அட்வைஸை கொடுத்து உங்களை அதை கடைப்பிடிக்க வைக்க முடியும். ஒரு உதாரணத்துக்கு, பல வருடத்துக்கு முன்னாடி, பல நூற்றாண்டுக்கு முன்னாடி அடிமையை வச்சிருக்கிறது தப்பே கிடையாது அப்படின்ற ஒரு விளக்கத்தை நம்ம கொடுத்துருந்தோம். அன்றைக்கி நம்ம பிறந்திருந்தோம்னா நம்மளே நம்ம வீட்டில் ஒரு அடிமையை வச்சுருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை நம்மளே இன்னொரு நபருக்கு அடிமையாக வேலை பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லைனா நம்ம வீட்டில் பிறந்த ஒரு நபரையே காசுக்காக அடிமையாக வியாபாரம் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. அன்றைக்கி அதை பண்ணும்போது தப்புன்னு நமக்கு தோணியிருக்காது. ஏன்னா அந்நிய காலகட்டத்துக்கு அன்றைக்கி இருந்த ரூல்ஸும் அன்றைக்கி இருந்த புத்தகங்களும் அடிமையாக இருக்கிறது தப்புன்னு சொல்லவே கிடையாது. எல்லாருமே அடிமையாக வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு நபரை நான் அடிமையாக வச்சுருந்தேன்னா என்னை அடுத்த நிமிஷமே ஜெயிலில் போட்டுருவாங்க. இப்போது அடிமையை வச்சுருக்கிறது சரியா தப்பா? அது சரியா தப்பா அப்படின்றத எந்த காலத்தில் நீங்கள் வாழ்ந்தீங்கன்றது மட்டும்தான் சொல்லுதே தவிர அந்த செயல் சொல்லவே இல்லை. அந்த செயலை சரின்னு சொன்னப்போ மக்கள் எல்லாரும் சரின்னு நம்பி அதை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதை தப்புன்னு சொல்கிறப்போ இன்றைக்கி யாருமே செய்கிறது கிடையாது. இப்போ அடிமை அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயத்துலேருந்து வெளியே வந்து ஒரு சாதாரண சின்ன செயலை எடுத்துக்கோங்க. நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் செய்யக்கூடிய செயலை எடுத்துக்கோங்க. இப்படிப்பட்ட சாப்பாடை தான் சாப்பிட்றேன் அப்படின்னு வச்சுப்போமே, அந்த சாப்பாடை சாப்பிட்றது சரியா தப்பா? அது எந்த காலத்தில் எந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்கன்றதை பொறுத்து அது தப்பு சரின்னு மாறலாம். நம்ம ஊரில் மான்கறி சாப்பிட்டா தப்பு, ஆனால் வேறு சில நாடுகளில் மான்கறி சாப்பிட்டா சரி. இப்போது மான்கறி சாப்பிட்றது சரியா தப்பா? அந்த செயல் சரி தப்புன்னு கிடையாது. நீங்கள் எங்கே இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்க என்ன சொல்லித்தராங்கன்றதை பொறுத்து தான் அது சரியா தப்பான்னு மாறுது. இதை நீங்கள் எந்த ஒரு செயலுக்கு வேணாலும் பொருத்திக்கலாம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தத்துவ ஞானிகள் எல்லாம் தத்துவத்தை சொல்கிறது கிடையாது, நிதர்சனமான உண்மைகளை சொல்கிறது கிடையாது. அதற்கு பதிலாக அவங்க சொல்கிறது எல்லாமே என்னென்னா, அவங்களுக்கே தெரியாமல் அவங்க வாழ்க்கை வரலாறை நமக்கு சொல்கிறாங்க. அவங்களுக்கே தெரியாமல் அவங்களோட நம்பிக்கையை நமக்கு சொல்கிறாங்க. அவங்களுக்கே தெரியாமல் அவங்கள பற்றி ஒப்புதல் வாக்கு மூலம் அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த காணொலியில் ஒரு வேளை நீங்கள் அடிமையை வச்சுருக்கிறதெல்லாம் தப்பு இல்லை அப்படின்னு நான் சொன்னேன்னா அது என்ன காட்டுது? நான் சொல்கிறதுனால அது உண்மையாயிடுமா, இல்லை அது ஒரு தத்துவமாக மாறிடுமா? அடிமையை வச்சுருக்கிறதெல்லாம் தப்பு இல்லைங்க. அடிமையாக நம்ம வச்சு பல பேரை வேலை வாங்கி தான் ஆகணும் அப்படின்னு நான் சொன்னேன்னா அது என்ன காட்டுது? என்னோட நம்பிக்கையை காட்டுது. அப்படிப்பட்ட விஷயத்தை நான் நம்பிக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். நான் ஒரு ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்துட்டேன் அப்படின்னு அர்த்தம். நாளைக்கே அதை வச்சே நீங்கள் அரெஸ்ட் பண்ணிடுவீங்க. இப்படி நம்ம இன்றைக்கி தப்புன்னு நம்பக்கூடிய ஒரு விஷயத்தை நான் சொல்லும் போது மட்டும் நீங்கள் என்ன சொல்லிடுறீங்க? இவன் ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் அதே நேரத்தில் நான் நீங்கள் நல்லதுன்னு நம்புகிற ஒரு ஒழுக்கம்னு நம்புகிற ஒரு விஷயத்தை சொன்னேன்னா அதை மட்டும் நான் ஏன் தத்துவம் சொல்கிறேன்னு நினைக்கிறீங்க? அதை மட்டும் நான் ஏன் ஞானத்தை உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன்னு நினைக்கிறீங்க? அதை மட்டும் பார்க்கும்போது மட்டும் நான் ஏன் உண்மையை உங்களுக்கு சொல்கிறேன்னு நினைக்கிறீங்க?
ஒரு உதாரணத்துக்கு, இந்த உலகத்தில் யாரையுமே நீங்கள் அடிமையாக பார்க்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். இப்படி சொன்னதுனால நான் தத்துவம் சொல்லிட்டேன்னு அர்த்தமா? இங்கேயும் நான் என்னோட நம்பிக்கையை தான் சொல்கிறேன். எப்படி அடுத்தவங்களை அடிமையாக வச்சுக்கலான்னு நான் சொல்லும் போது ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்தை கொடுத்தனோ, அதே மாதிரி அடிமையாக யாரையும் நடத்தக்கூடாது அப்படின்னு நான் சொல்லும் போதும் ஒப்புதல் வாக்குமூலத்தை தான் கொடுக்குறேன். நம்ம எல்லாரும் அதை சரின்னு நம்புறதுனால நான் சொல்கிறது ஞானமாக மாறிடாது. இந்த உதாரணத்துக்கு இதை ஏற்றுக்கிறதுக்கு கடினமாக இருக்கலாம். இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். நான் இப்போ சொல்கிறேன், பணம்ன்றது ரொம்ப வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம், அதை நீங்கள் சேமித்து வைக்கணும், அதை கண்டமேனிக்கு செலவு பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ நான் சொன்னது ஞானமா, நிதர்சனமான உண்மையா? நான் சொன்னது ஒரு ஒப்புதல் வாக்குமூலம். நான் சொன்னது எனக்கே தெரியாமல் என்னோடய வாழ்க்கை வரலாறு. நான் பணத்தை முக்கியம்னு நம்பிக்கிட்டு இருக்கேன். அதை சேமித்து வைக்கணுன்ற ஒரு பயம் இருக்குது. எதிர்காலத்தை பற்றின ஒரு பயம் இருக்கிறதுனால பணத்தை சேமித்து வைக்கணும்னு நான் சொல்கிறேன். என்னோடய வாழ்க்கையில் நான் வறுமையை பார்த்துட்டேன். அதனால் அந்த வறுமை திரும்ப வரக்கூடாதுன்ற ஒரு பயம் இருக்குது. அதனால் என்னோடய சேஃப்டிக்காக நான் பணத்தை சேமித்து வைக்கிறேன். அதை உங்களுக்கு சொல்கிறேன். இதைத்தானே இது காட்டுதே தவிர பணத்தை சேமித்து வைக்கிறது தான் இந்த உலகத்தில் நல்ல செயல்ன்றதை உங்களுக்கு காட்டலை. இது எல்லாமே என்னோடய நம்பிக்கை, என்னோடய வாழ்க்கை வரலாறு, என்னோட ஒப்புதல் வாக்குமூலம். ஒருவேளை நான் ரொம்ப பணக்காரனாக இருந்திருந்தேன்னா நான் இதே அட்வைஸை வேறு மாதிரி கொடுத்துருப்பேன். வாழ்க்கைக்கு பணம்லாம் முக்கியம் இல்லைங்க. நிறைய பணம் இருந்தாலும் அன்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அன்புக்காக என்ன வேணால் செய்யுங்க. பணத்துக்காக நேரத்தை வீணடிக்காதீங்க. பணத்துக்காக கூட இருக்கிறவங்கள உதாசீனப்படுத்தாதீங்கன்னு ஒரு அட்வைஸ் சொல்லியிருப்பேன். இதுவுமே நல்லது மாதிரி இருக்கும். ஒரு அட்வைஸில் பணம் ரொம்ப ரொம்ப முக்கியம், பார்த்து பத்திரமா இருந்துக்கன்னு சொன்னேன். இன்னொரு அட்வைஸில் பணம் அவ்வளோ முக்கியம்லாம் இல்லை, பணத்துக்காக வாழ்க்கையை இழந்துடாதீங்கன்னு சொல்கிறேன். இங்கே ரெண்டில் எது நல்லது, எது கெட்டது? ரெண்டுமே என்னோட ஒப்புதல் வாக்குமூலம் தானே தவிர ரெண்டுத்தில் எதுவுமே நல்லது கெட்டதுன்றது கிடையாது. நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்ட அனைத்து கதைகளும் அனைத்து தத்துவங்களும் இப்படிப்பட்டது தான். அது நமக்கு நல்லதுன்னு தோணலாம், அதற்காகலாம் அது நல்லதுன்றது கிடையாது. நமக்கு உண்மைன்னு தோணலாம், அதற்காகலாம் அது உண்மை கிடையாது. அது எல்லாமே அந்த தத்துவ ஞானிகள் நம்பின ஒரு கருத்து. அவங்களோட வாழ்க்கை வரலாறு, அவங்க வாழ்க்கையில் எதை பார்த்தாங்கன்றதை நமக்கு சொல்கிறாங்க. அதை விட ரொம்ப முக்கியமாக அவங்க வாழ்க்கையை பற்றி ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்தை சொல்கிறாங்க. வில் டு ட்ரூத் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதாவது உண்மையை தேடி போகிறேன், ஞானத்தை தேடி போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க. அப்படி சொல்கிறவங்க நமக்கு எப்படி தெரியுறாங்க? பெரிய புனிதர்களாக தெரியுறாங்க, கடவுளோட அவதாரம் மாதிரி நமக்கு தெரியுறாங்க. ஆனால் உண்மையாக அவங்க கடவுளோட அவதாரம் தானா? நம்மள்கிட்டருந்து எப்படி அவங்க வேறுபட்டவங்க? பொதுவாக நம்ம என்ன தேடுவோம்னா பணத்தை தேடி போவோம். நான் பணத்தை தேடி போகிறேன், பணத்துக்காக என் வாழ்க்கையை வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை பதவிக்காக நான் உழைச்சிக்கிட்டு இருக்கேன், பதவிக்காக தான் என் வாழ்க்கைன்னு சொல்லுவோம். பணத்துக்காக தான் என் வாழ்க்கை, பதவிக்காக தான் என் வாழ்க்கைன்னு சொல்கிறப்போ அது சாதாரண மனிதன் மாதிரி தெரியுது, இல்லை ஒரு அற்பமான மனிதன் மாதிரி தெரியுது. உண்மைக்காக தான் நான் வாழ்கிறேன், ஒரு ஞானத்துக்காக தான் நான் வாழ்கிறேன்னு சொல்கிறப்போ அவன் ஒரு புனிதனாக தெரியுது. இங்கே உண்மைக்காக வாழ்கிறதும் ஞானத்துக்காக வாழ்கிறதும் எப்படி புனிதமானதாக மாறினது, எப்படி பணத்துக்காக வாழ்கிறதும் பதவிக்காக வாழ்கிறதும் ஒரு அற்பமான விஷயமாக மாறினது? ஏன்னா நம்ம என்ன நினச்சிட்றோன்னா நம்மளை மாதிரியே இருக்கிற மனிதர்கள் அற்பமான மனிதர்கள். நமக்கு என்ன குறை இருக்கோ அந்த குறை இல்லைனாலே பரவாயில்ல, அவங்க புனிதமான மனிதர்கள் அப்படின்னு நினச்சிட்றோம். நம்ம பொதுவாக பணம் முக்கியம், பதவி முக்கியம்னு நினச்சிட்ருப்போம். அதுக்கு ஒரு குறை இருக்குதுன்னு நமக்கு தெரியும். ஏன்னா என்கிட்ட ஏழ்மை இருக்குது, இருக்கிற பணத்தை வச்சே சந்தோஷமாக வாழ முடியல, அதனால நான் பணத்தை தேடி போயிட்டுருக்கேன். அப்போ பணத்தை தேடுறேன்னு சொல்கிற எல்லாருக்குமே ஒரு குறை இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம், அவங்கள தப்புன்னு சொல்கிறோம். அடுத்தவங்களை கண்ட்ரோல் பண்ணுன்ற ஒரு வெறி எனக்கு இருக்குது, ஒரு குறை இருக்குது. இந்த உலகத்திலே நான் தான் உசத்தின்னு காட்ட வேண்டிய ஒரு ஈகோ எனக்கு இருக்குது, ஒரு குறை இருக்குது. அதனால அதே மாதிரி பதவியை தேடுறவங்களை அற்பமான மனிதர்கள் அப்படின்னு சொல்லிடுறோம். ஆனால் அதே நேரத்தில் எனக்கு பணம் பதவிலாம் தேவையில்லப்பா, எனக்கு ஞானம் தான் முக்கியம்னு சொல்கிறவங்களை எப்படி நம்ம பார்த்துடுறோன்னா, நமக்கு பணப்பற்றாக்குறை இருக்குது, பணத்தின் மீது ஆசை இருக்குது, பதவி மீது ஆசை இருக்குது, ஆனால் அந்த ஆசையை அவர் வச்சில்லையே, அப்போ அவர் ரொம்ப புனிதமான மனிதர் போலையேன்னு நினச்சிடுறோம். ஆனால் அவருக்குள்ளே ஒரு பசி இருக்குன்றதை நம்ம கவனிக்கிறது கிடையாது. உண்மையை தேட போகிறேன், ஞானத்தை தேட போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க அவங்களுக்குள்ள ஒரு குறை இருக்கிறதுனால தான் அதை தேடுறாங்கன்றதை நம்ம கவனிக்கிறது கிடையாது. இந்த உலகத்தில் எதை தேடினாலுமே அவங்களுக்குள்ள ஒரு குறை இருக்கிறதுனால தான் அதை தேடுறாங்க. இந்த உலகம் அப்படின்றது ஒன்று இருக்குது, அதுக்குள்ளே அது எப்படி இருக்கோ அப்படின்னு நான் வாழ்ந்துட்டு போகிறேன். ஏதோ ஒரு விஷயத்தை தேடுறேன்னா எனக்குள்ளே ஏதோ ஒரு குறை இருக்குது, ஏதோ ஒரு தேவை இருக்குன்னு தானே அர்த்தம். அப்போது பணத்தை தேடினா என்ன, பதவியை தேடினா என்ன, ஞானத்தை தேடினா என்ன? அவனுக்குள்ளே ஒரு பெயின் இருக்குது, ஒரு வலி இருக்குது, ஒரு குறை இருக்குது, ஒரு வெற்றிடம் இருக்குது. அதுக்காக தான் ஏதோ ஒரு விஷயத்தை தேடுறான். பணத்தை தேடுறதுனால ஒருத்தவன் அற்பமானவன் கிடையாது, இல்லை ஞானத்தை தேடுறேன், உண்மையை தேடுறேன்னு சொல்கிறதுனால அவன் உயர்ந்தவன் கிடையாது. நீங்கள் இதற்கப்புறம் ஏதோ ஒரு மகா மனிதரை பார்க்குறீங்க, ஒரு பெரிய மனுஷன் அப்படின்னு உங்களுக்கு தோணுதுன்னா அவர் உண்மையாக பெரிய மனுஷனானு யோசிச்சு பாருங்கள்.
அவர் உண்மையை தேடுறாரு, ஞானத்தை தேடுறாருன்றதுனாலலாம் அவர் பெரிய மனுஷன்லாம் கிடையாது. அவரும் உங்களை மாதிரி ஒரு நபர் தான். நீங்கள் உங்கள்கிட்ட இல்லாததை தேடுறீங்க, அவர்கிட்ட இல்லாததை தேடுறார். அதனாலலாம் அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு ஆகிட மாட்டார், நீங்கள் ரொம்ப அற்பமானவன் அப்படின்னு ஆகிட மாட்டீங்க. நீங்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். இந்த உலகத்தில் எந்த ஒரு செயலையும் நல்லதா கெட்டதான்னு உங்களால் சொல்ல முடியாது. ஆனால் ஒரு விஷயத்த சொல்ல முடியும், அந்த செயலுக்கு பின்னாடி அன்பு இருக்கா இல்லையா அப்படின்றத. ஒரு செயலுக்கு பின்னாடி நல்ல நோக்கம் இருக்கா இல்லை கெட்ட நோக்கம் இருக்கா அப்படின்றத கூட நம்மளால் சொல்ல முடியாது. ஒரு உதாரணத்துக்கு இந்த வீடியோ நான் எதுக்காக பண்ணிகிட்டு இருக்கேன், என்னை பிடிச்சவங்களுக்குலாம் இதுக்கு பின்னாடி இருக்கிற நோக்கம் நல்ல நோக்கமாக இருக்கலாம், என்னை பிடிக்காதவங்களுக்குலாம் இதுக்கு பின்னாடி இருக்கிற நோக்கம் கெட்ட நோக்கமாக தெரியலாம். அதாவது நான் பணத்துக்காக தான் இந்த வீடியோ பண்ணுறேன் அப்படின்னு ஒரு நபர் சொல்லலாம். நான் பணத்துக்காக இந்த வீடியோ பண்ணுறத கெட்ட விஷயம் அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் அப்போ கூட பணத்துக்காகவே இந்த வீடியோவை பண்ணிட்டு போகிறேன்னே, பணம் சம்பாதிக்கிறது கெட்டதா? இப்படி அடுக்கடுக்காக கேள்வியை வச்சுக்கிட்டே போனோன்னா எந்த ஒரு செயலையும் நல்லது கெட்டதுன்னு சொல்லிட முடியாது. அதை விட ரொம்ப முக்கியமாக இந்த செயலுக்கு பின்னாடி என்ன நோக்கம் இருக்குன்னு என்கிட்ட நீங்கள் கேட்குறீங்க. அப்போ அதுக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன். என்னால் நல்லதுன்னு நீங்கள் நினைக்கிற விஷயத்தையும் விளக்கமாக கொடுக்க முடியும், கெட்டதுன்னு நீங்கள் நினைக்கிற விஷயத்தையும் விளக்கமாக கொடுக்க முடியும். உதாரணத்துக்கு எனக்கு என்னோடய அறிவை உங்களுக்கு கொடுக்கணுன்றது தாங்க நோக்கம்னு நான் சொல்கிறேன். நீங்கள் அந்த செயலை நல்லதாக பார்த்தீங்கன்னா என்னோடய நோக்கம் நல்ல நோக்கம். இல்லை இன்னொரு விஷயத்தை எடுத்துக்கோங்களேன், என் அறிவுன்னு நினச்சி நான் உங்களுக்கு கொடுக்குறதே தப்பான விஷயமா இருக்குது, கலாச்சாரத்தை கேட்காத, ஜாதி மதத்தெல்லாம் பார்க்காதன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்படி சொல்கிறப்போ அதை நம்புகிறவங்களுக்கு நான் நல்ல நோக்கத்தை வச்சுருக்கேன், அதை நம்பாதவங்களுக்கு நான் கெட்ட நோக்கத்தை வச்சுருக்கேன். இப்போது இதுக்கு பின்னாடி பணம் தாங்க எனக்கு முக்கியம், எனக்கு லைஃப்பை வாழ்கிறதுக்கு பணம் பத்தலை, பணத்துக்காக ஒரு வேலை செய்கிறேன் நான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இல்லை இந்த வீடியோ ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். என்டர்டைன்மெண்ட்டை நல்லதாக பார்த்தா என்னோடய நோக்கம் நல்ல நோக்கம், என்டர்டைன்மெண்ட்டை கெட்டதாக பார்த்தா என் நோக்கம் கெட்ட நோக்கம். பணத்தை நல்லதாக பார்த்தா என் நோக்கம் பணத்துக்காக வேலை செய்கிறப்போ நல்ல நோக்கம். இல்லை பணத்தையே ஒரு கெட்ட விஷயமா நீங்கள் பார்த்தீங்கன்னா பணத்துக்காக ஒரு வேலை செய்கிறப்போ என்னோட நோக்கமே கெட்ட நோக்கம். குழப்புற மாதிரி இருக்குல்ல, உண்மையாகவே குழம்ப வேண்டிய ஒரு விஷயம்தான் இது. இந்த உலகத்தில் நல்லது கெட்டதுன்னு ஒன்று கிடையவே கிடையாது. எனக்கு பிடிச்சிருந்தா நல்லது, எனக்கு பிடிக்கலன்னா கெட்டது, நான் நம்பினா நல்லது, நான் நம்பலைன்னா கெட்டதுன்ற மாதிரி தான் நம்ம புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கோமே தவிர உண்மையாக நல்லது கெட்டதுன்னு ஒன்று இருக்கா? எல்லா செயலுக்கும் நல்ல விளக்கத்தையும் கெட்ட விளக்கத்தையும் கொடுக்க முடியும். இவ்வளவு குழம்புறதுக்கு பதிலாக ஒரு செயலை செய்கிறப்போ அது அன்பான செயலா இல்லை அன்பு இல்லாத செயலா அப்படின்றத கேட்டோம்னா நம்மளால் கொஞ்சமாக புரிஞ்சிக்க முடியும். நான் எல்லாருக்கும் பணத்தை வாரி வழங்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அதன் மூலமாக ஒரு விளம்பரத்தையே நான் அடைஞ்சா கூட அந்த செயல் அன்பானதா இல்லையா? அடுத்தவங்களுக்கு பணத்தை கொடுக்கறது, அடுத்தவங்க முகத்தில் ஒரு சிரிப்பை உண்டாக்குறது அன்பானதா இல்லையா? அப்போது அது ஓகே அப்படின்னு நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். அதே நேரத்தில் ஒரு நல்ல நோக்கத்தோட என்னோடய ஊரே நல்லா இருக்கணுன்றதுக்காக ஒரு 2 பேரை கொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அது அன்பானதா இல்லையா? அந்த 2 பேரை நான் துன்புறுத்துறேன், அப்போ அந்த 2 பேர் மீது எனக்கு அன்பு இல்லை. அப்போ அங்கே அந்த செயலை செய்யாமல் தவிர்க்கலாம். இங்கே அன்பான செயலை செய்யுங்க, அன்பில்லாத செயலை தவிர்த்துருங்கன்னு சொல்கிறேனே தவிர அன்பான செயல் தான் நல்ல செயல் அப்படின்னு நான் சொல்லலை, அன்பில்லாத செயல்லாம் கெட்ட செயல்னு சொல்லலை. புரிஞ்சிக்க வேண்டியது ஒன்று தான், இங்கே நல்ல செயல் கெட்ட செயல்னு ஒன்று கிடையவே கிடையாது. இது நல்லது இது கெட்டதுன்னு நம்ம சொல்ல முடியாமல் இருக்கிறப்போ ஏதோ ஒரு ஃபிலாசபர் இதுதான் நல்லது இதுதான் கெட்டதுன்னு நமக்கு சொல்கிறப்போ அவரை ஒரு எழுதப்பட்ட சட்டமாக நம்ம வச்சுக்க வேண்டிய தேவை கிடையாது அப்படின்றது தான். நம்ம வாழ்க்கையில் இது நல்லது இது கெட்டதுன்னு நம்புறது தப்பே கிடையாது. இன்றைக்கி நான் மனிதர்கள் அனைவரும் சமம் அப்படின்னு நம்புறது தான் நல்லது. இன்றைக்கி இன்னொரு மனிதரை துன்புறுத்தக்கூடாது அப்படின்னு நம்புறது தான் நல்லது. இதை நான் நல்லதுன்னு நம்புறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இதை எழுதப்பட்ட சட்டமாகவே எல்லா சூழல்லையும் நான் வச்சுக்க முடியாது அப்படின்றது தான் சொல்கிறேன். இங்கே எதுவுமே நல்லது கெட்டது அப்படின்னு நிர்ணயிக்க முடியாத சூழல் இருக்கிறப்போ இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்ன? என் வாழ்க்கையில் எதையுமே நான் நல்லதாக பார்க்கக்கூடாது, எதையுமே நான் கெட்டதாக பார்க்கக்கூடாது அப்படின்ற ஒரு புரிதல் நமக்கு தேவை கிடையாது. ஆனால் அதுக்கு பதிலாக நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒரு விஷயத்தை நம்ம நல்லதுன்னு நம்பிட்டு போகிறோம், ஒரு விஷயத்தை கெட்டதுன்னு கூட நம்பிட்டு போகிறோம். ஆனால் ஒரு விஷயம் நல்லதுன்னு நம்ம நம்புறதுனால எல்லா சூழல்லையும் அது நல்லதாக இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அதாவது இங்கே எழுதப்பட்ட சட்டம் அப்படின்னு ஒன்று கிடையாது. இன்றைக்கி நல்லதுன்னு தோணுதுன்னா அந்த சூழலுக்கு அது நல்லதாக இருந்தால் அதை நம்மளால் செய்ய முடியும். அது இந்த சூழலுக்கு நல்லது அப்படின்னு இருக்கிறதுனால உலகத்தில் இருக்கிற எல்லா சூழலுக்கும் அதுதான் நல்லதாக இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. எங்கள் ஊரில் ஒரு கலாச்சாரத்தை நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன், அது உண்மையாகவே நல்லதாக இருக்குது. பல பேருக்கு அன்பை கொண்டு போய் சேர்க்குது, பல பேரை நல்லவங்களாக மாற்றுது, பல பேரோட கோபத்தை குறைக்குதுன்னா அது ஓகே, நல்லது தான். ஆனால் என் ஊரில் ஃபாலோ பண்ணுறதுனால அது மட்டும்தான் நல்லது, வேறு ஊரில் ஃபாலோ பண்ணுறது தப்பு அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது. என் ஊரில் ஃபாலோ பண்ணுறது நல்லதுன்றதுனால இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஊர்லேயும் அதே தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது நல்லது கிடையாது. எனக்கு நல்லதாக இருக்கிறது நல்லதாக இருக்கிற வரைக்கும் தான் என்னோடது. அது ஏதாவது ஒரு சூழலில் கெட்டதாக எனக்கு தெரிஞ்சால் அதை அங்கேயே நான் தூக்கி போடணும், காலு கீழே போட்டு மிதிக்கணும். அதுக்கு பதிலாக அதை எழுதப்பட்ட சட்டமாக எடுத்துக்கிறது, கடவுள் வாக்காக எடுத்துக்கிறது, இப்படி செய்யும் போது தான் நம்ம கொஞ்சம் முட்டாள்தனத்தை நோக்கி போகிறோம். இங்கே நல்லது
நல்ல விஷயங்கள் நீங்கள் எதை வேணால் நம்புங்க, கெட்ட விஷயங்கள்னு எதை வேணால் நம்புங்க. ஆனால் அது எப்போவுமே நல்லதாக தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையை வளர்த்துக்காதீங்க. அது நல்லதாக இருக்கும் போது தான் அது என்னோட அடையாளம், அதை நான் காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்காதீங்க. நீட்சே இங்கே இன்னொரு அழுத்தமான விஷயத்த சொல்கிறார். அது என்ன தெரியுமா? இந்த உலகத்துக்குள்ளே தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இதுக்குன்னு சில ஃபிசிக்ஸ் இருக்குது, அதுக்கு உட்பட்டு தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இதுக்குன்னு ஒரு இயற்கை நீதி இருக்குது, அதை அனுசரித்து தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட செயல்களை தான் என்னால் செய்ய முடியும். அதாவது மாடி மேலேருந்து என்னால் குதிக்க முடியாது, குதிச்சா கால் உடஞ்சிரும். இங்கே ஏதாவது ஒரு ஃபிலாசபர் உங்கள்கிட்ட வந்து இந்த உலகம்ன்றதே ஒரு மாயை தான், உங்களோட புலனுக்கு அப்பாற்பட்ட ஒரு உலகம் இருக்குதுன்னு சொல்கிறாருன்னா அது உண்மையா பொய்யான்ற ஆராய்ச்சியை கூட நீங்கள் பண்ண தேவையில்லை. ஏன்னா அந்த உலகத்துக்கு நீங்கள் இன்னும் போகல. அதனால் அவரை உதாசீனப்படுத்திடுங்க அப்படின்னு சொல்கிறார். ஏதாவது ஒரு நபர் வந்து இது எல்லாமே மாயை, இது உங்களோட சென்ஸை தாண்டி ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் அதை இப்போ கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த உலகத்துக்குள்ளே நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கப்போ இந்த உலகத்தை விட்டு வெளியே இருக்கிற ஒரு உலகத்தை பற்றி ஒரு நபர் உங்களுக்கு ஏதாவது சொன்னால் அதை நீ புரிஞ்சுக்கோ, இந்த உலகத்தில் இப்படி நடந்துக்கோ அப்படின்னு சொன்னாருன்னா அதை நீங்கள் கேட்க வேண்டிய தேவை கிடையாது. அந்த உலகத்துக்கு போகும்போது அப்படி ஒரு உலகம் இருக்கான்னு உங்களுக்கு தெரியாது, சொல்கிறவருக்கும் தெரியாது. அந்த உலகத்துக்கு நீங்கள் போகும்போது அந்த உலகத்துக்கான நீதியில் நீங்கள் வாழலாம். ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிறப்போ இந்த உலகத்துக்கான நீதியில் தான் நீங்கள் வாழணும். தேவையில்லாத பெரிய பெரிய சடங்குகள் பண்ணுறது, இந்த சடங்கை பண்ணிட்டா என்னோடய சாவுக்கு அப்புறம் ஏதோ ஒரு பெரிய உலகத்தில் நல்ல வாழ்க்கை கிடைக்கும்னு நினைக்கிறதெல்லாம் மிகப்பெரிய முட்டாள்தனம்னு சொல்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிறப்போ இந்த உலகத்தில் நல்ல வாழ்க்கை கிடைக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. அது இந்த சூழலில் நல்லதாக இருந்தால் மட்டும் செய்யுங்க. நம்ம சூழலில் நல்லதாக இருக்கிறது இன்னொரு சூழலே கெட்டதாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறப்போ ஏதோ ஒரு மாயை உலகத்தில் அந்த உலகத்துக்கு நல்லதுன்னு நினச்சி இந்த உலகத்தில் ஒரு நல்லதை செய்கிறோமே, அது எந்த அளவுக்கு புத்திசாலித்தனமாக இருக்க முடியும்? நீங்கள் இந்த உலகத்தில் பிறந்திருக்கீங்க, இந்த உலகத்துக்காக வாழுங்க. வெளி உலகம் மாயை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கலாம், இல்லாமல் போகலாம். அது இருந்தால் அங்கே போய் நல்லதை நீங்கள் செஞ்சுக்கலாம். இதை முக்கியமாக இவர் பிளேட்டோவை பார்த்து சொல்கிறார். பிளேட்டோ பல நேரங்களில் அவரோட புலனுக்கு அப்பாற்பட்ட விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டே இருப்பார். நம்மளோட புலனே ஒரு மாயை அப்படின்னு சொல்லுவார். இந்த உலகத்தை உண்மையாக நம்ம புரிஞ்சுக்கல, நம்மளோட புலனை வச்சு தான் புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லுவார். அதெல்லாம் உண்மை தான் அப்படின்னே இருக்கட்டுமே, ஆனால் அப்போ கூட இந்த உலகத்தை நீங்கள் புலன் வச்சு தானே புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்போ ஏன் அந்த புலன்களை உதாசீனப்படுத்தணும்? அது எப்படிப்பட்ட வாழ்க்கையை சொல்லுதோ அப்படிப்பட்ட வாழ்க்கையவே நீங்கள் வாழ்ந்துட்டு போகலாம். அதை தாண்டி அதிகமாக யோசிக்கிறது இன்றைக்கி உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். அப்படிப்பட்ட ஒரு உலகத்துக்கு போனீங்கன்னா அப்போ நீங்கள் சிந்திச்சுக்கலாம். நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு உந்துதல் இருக்குது, இயற்கையான உந்துதல். அந்த உந்துதல் என்னன்னு கேட்டால் பொதுவாக நம்ம என்ன சொல்லிடுவோம்? உயிர் பிழைத்து இருக்கிறது தான் அந்த உந்துதல்னு சொல்லுவோம். ஆனால் நீட்சே என்ன சொல்கிறாருன்னா, உயிர் பிழைத்து இருக்கிற உந்துதல் மட்டும் நமக்கு கிடையாது. உண்மையாக நமக்குள்ளே இருக்கக்கூடிய உந்துதல் ஒரு வளர்ச்சிக்கான உந்துதல். நம்ம உயிர் பிழைத்து இருக்கணும் அப்படின்னு மட்டும் நினைக்கிறது கிடையாது, மேலே மேலே வளர்ந்துக்கிட்டே போகணும் அப்படின்னு நினைக்கிறோம். இயற்கையாகவே இந்த உந்துதல் நமக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்கிறார். மனிதன் நாகரிகம் அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் இதை கற்றுக்கிட்டான் அப்படின்றது கிடையாது. அவன் ஒரு செல் உயிரினமாக இருந்த காலத்திலிருந்தே அவனுக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற தேவை தான் இருந்துச்சு. ஒருவேளை வளர்ந்துக்கிட்டே இருக்கணுன்ற தேவை எனக்கு கிடையாது, நான் ஜஸ்ட் உயிர் பிழைத்து இருக்கணும் அப்படின்னா ஒரு செல் உயிரினமாகவே அவனால் இருந்திருக்க முடியும். இப்போ ஒரு செல் உயிரினமாக மட்டுமே இல்லாமல் இவ்வளவு பெருசுக்கு மனிதன் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கான்னா இந்த இயற்கையே நமக்கு என்ன சொல்லித்தருது? நீ அப்படியே உயிர் பிழைத்திருந்தா பத்தாது, நீ வளர்ந்துக்கிட்டே போகணும் அப்படின்றது தான் சொல்லித்தருது. ஒரு பாறைக்கு நடுவில் இருக்கிற சின்ன விரிசல்ல ஒரு செடி வளருதுன்னு வச்சுப்போம். அந்த செடி அப்படியே இருந்துடலாம், அதால் உயிர் பிழைத்து இருக்க முடியும். ஆனால் பாறையை உடைச்சிக்கிட்டு பெரிய மரமாக வளர்கிறதுக்கு காரணம் இந்த உந்துதல் தான். நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லும் தொடர்ந்து பெருகிக்கிட்டே போகிறதுக்கு காரணம் இந்த உந்துதல் தான். அதே போல தான் மனிதன் தொடர்ந்து பெருசாகிட்டே போகணும் அப்படின்னு நினைக்கிறான். ஒரு மிருகம் அதோட எல்லையை கொஞ்சம் கொஞ்சமாக பெருக்கிக்கிட்டே போகணும்னு நினைக்குது. மனிதனுக்குள்ள அடுத்த மனிதனை விட நான் பெரிய ஆளாக இருக்கணும் அப்படின்ற உந்துதல் சும்மா நாகரிக வளர்ச்சினாலேயோ இல்லை அவன் கற்றுக்கிட்ட இந்த புது விஷயங்கள்னாலேயோ வரல, இயற்கையாகவே வந்திருக்கு. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதனும் பவருக்காக சண்டை போடக்கூடிய மனிதன் தான். அவனுக்குள்ள அடுத்தவங்களை கட்டுப்படுத்தணும், நான் பெரிய ஆளாக இருக்கணும் அப்படின்ற ஒரு உந்துதல் இயற்கையாகவே இருக்குது. இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, சுயநலவாதியாக இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு மட்டும்தான் இந்த உந்துதல் இருக்குது அப்படின்றது கிடையாது. நான் சுயநலமற்றவன் அப்படின்னு காட்டிக்கக்கூடிய மனிதர்களுக்கும் இதே உந்துதல் இருக்குது. நான் நல்லவனாக இருக்கேன், சுயநலம் இல்லாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதன் கூட அவன் நான் நல்லவனாக இருக்கிறதுனாலையும் சுயநலம் இல்லாமல் இருக்கிறதுனாலையும் உங்கள் எல்லாரை விட நான் கொஞ்சம் மேலானவன் அப்படின்ற ஒரு உணர்வை அடைஞ்சிக்கிட்டு தான் இருக்கான். இந்த உலகத்தில் நான் உங்கள் எல்லாரை விட கொஞ்சம் மேலானவன் அப்படின்னு உணராத மனிதன் கிடையாது. நான் ஒரு ஃபிலாசபராக இருந்துட்டு போகிறேன், இல்லை ஒரு சுயநலவாதியாக இருந்துட்டு போகிறேன், இல்லை ஒரு பெரிய சேரிட்டியை நடத்திட்டு போகிறேன், நம்ம எல்லாருக்குள்ளேயும் நான் மற்றவங்களை விட கொஞ்சம் உசத்தியானவன் தான் அப்படின்ற எண்ணம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அது இயற்கையான ஒரு உந்துதல், அதை நம்மளால் மாற்ற முடியாது.
இப்படிப்பட்ட கருத்தை இவர் பேசும்போது மட்டும்தான் பல பேரால் ஏற்றுக்க முடியல. அப்படிலாம் கிடையாது, நல்ல மனிதர்கள் இருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் வாதாடுவாங்க. ஆனால் கடைசியில் இவர் ஒரு விஷயம் சொல்கிறாரு, அதை கவனிக்காதவங்க தான் இப்படி வாதாடுவாங்க. கடைசியாக இவர் என்ன சொல்கிறாரு தெரியுமா? இந்த உந்துதல் இருக்கிறதுனால அது நல்ல உந்துதல் கெட்ட உந்துதல்னு சொல்லிட முடியாது. சில சமயம் இந்த உந்துதலையே நம்ம நல்ல உந்துதலாக பார்க்குறோம். அது எப்போ தெரியுமா? இதே பவரை நான் மற்றவங்களை விட பெரிய நபர் அப்படின்ற அந்த ஒரு உந்துதலை தனக்குள்ளேயே செலுத்திக்கக்கூடிய நபர்கள், அப்படி தனக்குள்ளேயே செலுத்திக்கக்கூடிய நபர்கள் தான் ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னு ஒரு சொல்கிறார். அதாவது மற்றவங்களெல்லாம் தோற்கடிச்சு நான் ஒரு பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு நினைக்கிற அதே உந்துதலை என்னையே நான் தோற்கடிச்சுக்கணும் அப்படின்னு மாற்றும் போது, எனக்குள்ளேயே திருப்பும் போது நான் நல்லவனாக இந்த உலகத்தால் பார்க்கப்படுறேன், ஒரு ஆர்டிஸ்டாக பார்க்கப்படுறேன். இப்படி நான் ஒரு சிறப்பான மனிதனாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அதை அடுத்தவங்க கூட கம்பேர் பண்ணி பார்த்து அவங்கள விட ஏதாவது ஒரு விஷயத்தை வசதியாக செஞ்சு அந்த உணர்வை அடையணும்னு நினைக்கிறதுக்கு பதிலாக எனக்குள்ளேயே திருப்பி நான் எப்படிப்பட்டவனாக இருக்கேன் அப்படின்றத உணர்ந்து அதிலிருந்து ஒரு படி மேலே போகணும்னு நினைக்கிறது தான் மாஸ்டரி மாராலிட்டி அப்படின்னு ஒரு சொல்கிறார். அதே நேரத்தில் வெளிப்புறத்தில் பார்த்தோன்னா அதை ஸ்லேவ் மாராலிட்டின்னு சொல்கிறார். மற்றவங்களை அடிமையாக்கி என்னென்னா ஒரு சிறந்தவனாக காட்டிக்கிறேன்னா, இல்லை எனக்குள்ளேயே பார்த்து எனக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளை தீர்த்து அதிலிருந்து கொஞ்சம் மேலே வந்து நான் ஒரு பெரிய ஆள் தான் அப்படின்ற உணர்வை அடைஞ்சிக்கிறேன்னா, வெளியில் இருக்கிற மனிதர்களை அடிமைப்படுத்தி அதனால் நான் பெரியவன் நினைக்கிறேன்னா, இல்லை எனக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளையும் குழப்பங்களையும் தீர்த்து மற்றவங்களுக்குள்ளலாம் அதே பிரச்சனை அப்படியே இருக்கே அப்படின்றத உணர்ந்து நான் ஒரு பெரிய ஆள் அப்படின்னு நினச்சிக்கிறேன்னா, இப்படி ரெண்டாவது வகையில் நினச்சிக்கிட்டா நம்ம அவங்கள நல்லவங்க அப்படின்னு சொல்கிறோம். முதல் வகையில் நடந்துக்கிட்டாங்கன்னா அவங்கள கெட்டவங்கன்னு சொல்கிறோம். நம்ம பார்க்கக்கூடிய பெரிய பெரிய புனிதர்களாக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே மற்றவங்களை விட கொஞ்சம் உசத்தின்ற ஒரு நிலையை தான் அடைஞ்சிருக்காங்க. அதை எப்படி அடைஞ்சிருக்காங்க? அவங்களுக்குள்ளேயே பார்த்து மற்றவங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, குழப்பம் இருக்குது, சந்தோஷமாக இருக்க முடியல, நான் இப்போ சந்தோஷமாக இருந்து காட்டுறேன் அப்படின்னு இருக்கிறதுனால அவங்க நம்மளோட உசத்தி அப்படின்ற ஒரு நிலையை அடைஞ்சு சந்தோஷம் அடைஞ்சிக்கிறாங்க. அதனால அவங்கள நம்ம புனிதர்களாக பார்க்குறோம், ரொம்ப நல்லவங்களாக பார்க்குறோம். அதே நேரத்தில் ஹிட்லர் மாதிரியான ஆள் அடுத்தவங்களை அடித்து பிடிச்சி நான் ஒரு பெரிய ஆள் ஆவேன் அப்படின்னு காட்டுறதுனால அவங்கள கெட்டவங்களாக பார்க்குறோம். இங்கே இது நல்லது கெட்டதுன்னு நான் சொல்லலை. ஆனால் ரெண்டாவது வகையில் நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா அது பிரச்சனை இல்லாததாக இருக்கும், அன்பானதாக இருக்கும். சுயமான சிந்தனை, நான் சுயமாக சிந்திக்கிறேன், நான் சுதந்திரமாக சிந்திக்கிறேன், சுதந்திரமான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், நான் எனக்காக யோசித்து என்னால் முடிவெடுக்க முடியும் அப்படின்ற வார்த்தையெல்லாம் ரொம்ப சுலபமாக நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். சுயமாக சிந்திக்கிறது அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது. நீங்கள் சுயமாக சிந்திக்கணும்னா முதல்ல என்ன தெரியுமா செய்யணும்? உங்களோட முன்னோர்களை நீங்கள் தூக்கி போட்டாகணும், உங்களோட கலாச்சாரத்தை நீங்கள் தூக்கி போட்டாகணும், உங்களோட அடையாளத்தை நீங்கள் தூக்கி போட்டாகணும். என் வாழ்க்கையில் இந்த விஷயங்களை பிடிச்சி வச்சுருக்கிறப்போ என்னால் எப்படி சுயமாக சிந்திக்க முடியும்? ஏன்னா என்னோடய கலாச்சாரம் எனக்கு நிறைய நல்லது கெட்டதை சொல்லி கொடுத்துருக்கு. என்னோடய முன்னோர்கள் எனக்கு நல்லது கெட்டது அப்படின்ற விஷயத்த சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னோடய அடையாளம் எனக்கு நல்லது கெட்டதை சொல்லி கொடுத்துருக்கு. இது எல்லாத்தையும் என் மூளையில் நான் வச்சுருக்கிறப்போ நான் சிந்திக்கிற சிந்தனை எல்லாமே இந்த நல்லது கெட்டது அப்படின்றதுலேருந்து பொறுக்கி எடுத்த சில சிந்தனையாக தான் இருக்குமே தவிர நானாக எனக்காக உண்மையாக சிந்தித்த சிந்தனையாக இருக்கவே இருக்க. நான் சுயமாக சிந்திக்கணும் அப்படின்னா என் கூட மனிதர்களே இருக்கக்கூடாது. முற்றிலுமான தனிமையில் இருக்கும்போது மட்டும்தான் என்னால் சுயமாக சிந்திக்க முடியும். என் கூட நிறைய மனிதர்கள் இருக்காங்க, ஒரு சொசைட்டின்றதுக்குள்ளே நான் இருக்கேன் அப்படின்னா அவங்கள நான் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், அவங்களுக்கு என்ன பிடிக்கணும், எனக்கு அவங்க உதவணும் அப்படின்ற பல தேவைகள் இருக்கும். அந்த தேவை என்ன ஒரு விதமாக சிந்திக்க வைக்கலாம். ஆனால் உண்மையாக எப்போ என் கூட எந்த மனிதரும் இல்லையோ, அதாவது ஃபிசிக்கலாக மட்டும் கிடையாது, என்னோடய மனதளவில் எந்த மனிதனும் இல்லையோ, அப்போ மட்டும்தான் நான் சிந்திக்கிறது சுயமான சிந்தனையாக இருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த சிந்தனை சுயமான சிந்தனையாக இருக்காது, அடுத்தவங்களுக்கான சிந்தனையாக இருக்கும், அடுத்தவங்களை மனதில் வச்சு சிந்திக்கப்பட்ட சிந்தனையாக இருக்கும். இப்படி என்னை சுற்றி எந்த மனிதனும் இல்லாமல் நான் சிந்திக்கும் போது தான் உண்மையாக சிந்திக்கிறேன்னா உண்மையான சிந்தனைன்றது ரொம்ப ரொம்ப ஆபத்தான விஷயம்தான். அதை சுலபமாக நம்ம எல்லாராலையும் செய்ய முடியவே முடியாது. சுதந்திரம் அப்படின்றதுக்கு நம்ம எப்படிப்பட்ட டெஃபினேஷனை கொடுக்குறோம்? நான் எனக்கு பிடிச்ச வேலையை செய்கிறது தான் சுதந்திரம் அப்படின்னு நினச்சேன்னா, இல்லை ஒரு குறிப்பிட்ட சட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய வேலைகளை என்னால் செய்ய முடியும், செயல்களை என்னால் செய்ய முடியும், அதுதான் சுதந்திரம்னு நினச்சேன்னா இந்த சுதந்திரம் எல்லாருக்கிட்டையும் இருக்க தான் செய்யும். ஆனால் அப்படி கிடையாது. நான் இந்த உலகத்தில் தனியாக தான் பிறந்தேன், எனக்கான சிந்தனையை நானாக சிந்திக்க போகிறேன், எந்த ஒரு வெளிப்புற தாக்கத்தையும் நான் உள்ள அனுமதிக்காமல் என்னோடய சிந்தனையை நான் வச்சுப்பேன் அப்படின்றது தான் சுதந்திரம்ன்ற டெஃபினேஷனை கொடுத்தோன்னா இது எல்லாருக்குமானது கிடையாது. இந்த சுதந்திரம் அப்படின்றது உங்கள் கையில் இருக்கிற ஒரு டார்ச் லைட் கிடையாது. அது வெளியில் இருக்கிற விஷயத்த வெளிச்சத்தை வச்சு உங்களுக்கு காட்ட போகிறது கிடையாது. அது உங்கள் கண்ணை குருடாக்கக்கூடிய வெளிச்சம், சூரியனை நேராக பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி. இப்படிப்பட்ட சுதந்திரம் அதனால எல்லாருக்குமான ஒரு உரிமை கிடையாது. இது சில பேரால் மட்டும் அடையக்கூடிய பரிசு. இந்த பரிசு உங்களுக்கு மிகப்பெரிய புரிதலை தரும்னு சொல்ல முடியாது, பெரிய குழப்பத்தை தான் தரும்.
மிகப்பெரிய சந்தோஷத்தை தரும் அப்படின்னு சொல்ல முடியாது, மிகப்பெரிய ஆபத்தை தான் தரும். இதை ஏற்றுக்கிறவங்களால் மட்டும்தான் இந்த சுதந்திரத்தை அடைய முடியும். எல்லாத்தையும் துறந்து சுயமாக சிந்திக்கிற சுதந்திரத்தை எல்லாராலையும் அடைய முடியாது. ஆனால் அதுதான் சுதந்திரம் அப்படின்னு சொல்கிறார். நீட்சாவை பற்றி படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும். அவர் எதிர்த்த ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மதம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு எதிராக நிறைய விஷயங்களை பேசியிருக்கிறார். அதை பற்றி பேசாமல் இந்த புத்தகத்தில் இருக்கிற கருத்துக்களை கடத்த முடியாது. அவர் சொல்கிற முக்கியமான ஒரு கருத்து என்னென்னா, மதமாக இருக்கட்டும் இல்லை நல்லது கெட்டதாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமான பிறப்பிடம் எதுவாக இருக்கும்னா அது மனிதனுக்குள்ளே இருக்கிற பயமாக தான் இருக்கும். ஒரு ஆதி காலத்தில் மனிதனால் விளக்க முடியாத பயத்துக்காக தான் அவன் மதம் அப்படின்ற விஷயத்தை உருவாக்கினான், கடவுள் அப்படின்ற விஷயத்தை உருவாக்கினான்னு சொல்கிறார். ஒரு மின்னல் தாக்குது அப்படின்னா அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? திடீர்னு பஞ்சம் வந்துடுது, அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? இங்கே பயம் மின்னலாலேயோ பஞ்சத்தால் மட்டும் வர்றது கிடையாது. இந்த மின்னல் ஏன் வருது அப்படின்றதே தெரியாமல் இருக்கிறப்போ அது பெரிய பயமாக இருந்தது. இந்த பஞ்சம் வரத்துக்கான காரணம் நமக்கு தெரியல அப்படின்றது அதை விட பயமாக இருந்தது. பஞ்சத்தை விட பஞ்சம் வரத்துக்கான காரணம் தெரியலையேன்றது மிகப்பெரிய பயத்தை அவனுக்கு கொடுத்தது. அதனால தான் அதற்கான காரணத்தை அவனே உருவாக்கினான். அந்த காரணம் தான் கடவுள் அப்படின்னு சொல்கிறார். கடவுளை உருவாக்கினதுக்கப்புறம் இந்த பஞ்சத்தையோ இந்த மின்னலையோ போக்கணும்னா அந்த கடவுளை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு நினச்சான். அதை சந்தோஷப்படுத்துறதுக்காக சில செயலை செய்ய ஆரம்பித்தான். அதுதான் சடங்காக மாறினது. இப்போ அந்த சடங்கை மட்டுமே நம்ம பிடிச்சிக்கிட்டு அந்த சடங்கை செய்கிறது தான் நல்லது, அந்த சடங்குக்கு அப்பாற்பட்ட அனைத்து விஷயமும் கெட்டது அப்படின்னு சொன்னால் அது மதம். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி மாஸ்டர் மாராலிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது, ஸ்லேவ் மாராலிட்டின்னு ஒன்று இருக்குது. மாஸ்டர் மாராலிட்டி அப்படின்னா அடுத்தவங்களுக்குள்ளே என்ன மாதிரி பிரச்சனை இருக்குது அதே பிரச்சனை எனக்குள்ளேயும் இருக்கும். இப்போ எனக்குள்ளே இருக்கிற அந்த பிரச்சனையை நான் தீர்த்துட்டேன் அப்படின்னு நம்ப ஆரம்பித்தேன்னா மற்றவங்களுக்கெல்லாம் நான் மாஸ்டர் அப்படின்னு நினைக்க ஆரம்பிப்பேன். அப்போ என்ன உண்மையாகவே உலகம் புனிதன் அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சிது, என்னை ஒரு பெரிய தத்துவ ஞானியாக பார்க்க ஆரம்பிச்சிது. அப்போ நான் சொல்கிற விஷயங்களெல்லாம் நல்லது அப்படின்னு எடுத்துக்கவும் ஆரம்பிச்சிது. அந்த மாஸ்டர் மாராலிட்டி என்ன சொல்லணும்னா, நான் எப்படி இருக்கணும் அதுதான் நல்லது, நான் இல்லாத மற்ற விஷயங்கள் எல்லாமே கெட்டது அப்படின்னு சொல்லும். ஒரு தத்துவ ஞானியாக நான் ஆயிட்டேன்னா என்னோடய வாழ்க்கை எப்படி இருக்குது, நான் எதை நம்புகிறேன், நான் எதெல்லாம் பார்த்துருக்கேன், அது மட்டும்தாங்க நல்லது, அது தவிர்த்து மற்ற எல்லாமே கெட்டது அப்படின்னு என்ன சிந்திக்க அது வைக்கும். ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு ஃபிலாசபர் ஆகிட்டேன், ஒரு பெரிய தத்துவ ஞானி ஆகிட்டேன். என் வாழ்க்கையில் நான் வறுமையை தான் பார்த்துருக்கேன், வறுமை மோசம் அப்படின்னு நான் நம்பிக்கிட்டு இருக்கேன். அப்போது பணத்தை சேமித்து வைங்க, பணம் தாங்க எல்லாம் அப்படின்னு சொல்லுவேன், அது நல்லதுன்னு நம்புவேன். பணத்தை அளவுக்கு அதிகமாக செலவு பண்ணுறது கெட்டதுன்னு சொல்லுவேன், அப்போ அது கெட்டதாகவே இருக்கும். பணம் முக்கியம் இல்லைன்னு சொல்கிறப்போ அது கெட்டதாக தெரியும். அதே நேரத்தில் பணக்காரனாக இருந்திருந்தேன்னா முதல்ல சொன்ன மாதிரி பணம் முக்கியம் இல்லைன்னு சொல்கிறது நல்லதாக இருந்திருக்கும், பணத்துக்காக ஓடுறது கெட்டதாக இருந்திருக்கும். ஆக மொத்தத்தில் இந்த மாஸ்டர் மாராலிட்டி என்ன சொல்லணும்னா, நான் ஒரு மாஸ்டர், நான் எதை மாரல்னு சொல்கிறேனோ அது மட்டும்தான் மாரல், அது மட்டும்தான் நல்லது, மற்றதெல்லாம் கெட்டதுன்னு சொல்லும். இதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு விஷயம் இருக்குது, அதுதான் ஸ்லேவ் மாராலிட்டி. அது என்னென்னா, நான் எப்படி இருக்கணும் அதை அடக்கம் அப்படின்னு எடுத்துக்கிறது, என்னோட இயலாமையை நல்லது அப்படின்னு சொல்கிறது. என்னோட இயலாமையை பூர்த்தி பண்ணி அதை நல்லதுன்னு சொன்னால் மாஸ்டர் மாராலிட்டி, என்னோட இயலாமையவே நான் நல்லதுன்னு சொன்னேன்னா அது ஸ்லேவ் மாராலிட்டி. மதங்கள் முக்கியமாக இந்த ஸ்லேவ் மாராலிட்டியை அதிகமாக சொல்லித்தருதுன்னு சொல்கிறார். உதாரணத்துக்கு, பணம் அதிகமாக சம்பாதிக்க முடியல, என்கிட்ட பணம் பெருசாக இல்லை, இருக்கிறத வச்சே வாழ கற்றுக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லி கொடுத்தா அது மதம். என்கிட்ட என்ன இல்லையோ அதை அப்படியே ஏற்றுக்கிட்டு இரு அப்படின்னு ஒரு ஸ்லேவ் மாராலிட்டியை தான் மதங்கள் சொல்லித்தருது அப்படின்னு சொல்கிறார். இவர் சிம்பிளாக சொல்கிறது இதுதான், மதங்களோட பிறப்பிடம் பயம்தான். அந்த பயத்தை வென்று அதுதான் சரின்னு சொன்னீங்கன்னா அது மாஸ்டர் மாராலிட்டி. அந்த பயத்தை அப்படியே ஏற்றுக்கிட்டு அதோட வாழ்கிறது தான் நல்லது அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஸ்லேவ் மாராலிட்டி. இங்கே நம்ம நல்லது கெட்டதுன்னெலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு பேசுகிறோம், மதங்கள்லாம் ஒன்றும் கிடையாது, கலாச்சாரம்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு பேசுகிறோம். ஆனால் அதை விட பெரிய விஷயம் ஒன்றுத்தை நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம், அதுவும் ஒன்றும் கிடையாது அப்படின்னு இவர் சொல்கிறார். அது என்ன தெரியுமா? இவ்வளவு நேரம் நான் சொல்கிற ஒரு வார்த்தை தான், நாமன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எல்லாத்தையுமே நான் அப்படின்னு சொல்கிறேன், இல்லை நம்ம அப்படின்னு சொல்கிறேன். நமக்குள்ளே ஒரு கான்ஷியஸ்னஸ் இருக்கிற மாதிரி சொல்கிறேன். கொஞ்சம் ஆழமாக யோசிச்சு பாருங்களேன். இப்போ இந்த வீடியோவை பார்த்து பல சிந்தனைகளை நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். அது இதை ஏற்றுக்கிற விதமாகவும் இருக்கலாம், இல்லை இதெல்லாம் ஒரு முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லக்கூடியதாகவும் இருக்கலாம். எப்படி வேணால் இருந்துட்டு போட்டுமே, அந்த சிந்தனையை நீங்கள் எப்படி பண்ணுறீங்க? அந்த சிந்தனையை நீங்கள் தான் பண்ணுறீங்களா? இங்கே நான் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது, ஒரு கான்ஷியஸ் பார்ட்டி என் மூளையில் இருக்குது, நான் தான் இது அப்படின்ற ஒரு விஷயத்தை உணர்றேன். இதுதான் என்னோடய மூளையில் இருக்கிற ராஜா அப்படின்னு நான் நினச்சிடுறேன். அதாவது நான் அப்படின்னு நான் உணரக்கூடிய பகுதியை ராஜா அப்படின்னு நினச்சிடுறேன். அதுதான் எல்லா கட்டளையையும் கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினச்சிடுறேன். ஆனால் உண்மையாக அது ஒரு ராஜா கிடையாது, அது வெறும் ஒரு பேச்சாளன் தான். இந்த கான்ஷியஸ்னஸ் அப்படின்றது ஒரு ஐஸ்பர்கோட டிப் மாதிரி தான், ரொம்பவே சின்ன பகுதி தான் அது. அது மொத்த மூளையும் கிடையாது. அதால் இந்த மொத்த உடம்பையும் கண்ட்ரோல்
கண்ட்ரோல் பண்ணவும் முடியாது. இந்த மூளை பல விஷயங்களை சிந்திக்குது. அது ஏன் சிந்திக்குது, எப்படி சிந்திக்குது அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாது. அதை சிந்திக்கிறத எடுத்துகிட்டு வந்து வெளியே சொல்லக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த ஒட்டுமொத்த கான்ஷியஸ்னஸ். இந்த கான்ஷியஸ்னஸ் அப்படின்றதே ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நம்ம உடம்போட ஒட்டுமொத்த கட்டுப்பாடும் அது கையில் கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கிற வெளிப்புற விஷயத்தை விட்டுருவோம். நம்ம உடம்புக்கு நம்ம தான் எல்லாம் அப்படின்னு நினச்சிட்றோம். இது மொத்தமாக என்னோடது அப்படின்னு நினச்சிட்றோம். இந்த மூளையில் இருக்கிற எல்லாத்தையுமே நான் தான் சிந்திக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்றோம். இந்த உடம்புல நடக்கிற எல்லா செயலையும் நான் தான் கட்டுப்படுத்துகிறேன்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மையாக அப்படி கிடையாதுன்றது நமக்கே தெரியும். நம்ம மூளையில் நான் அப்படின்னு நினச்சி நான் பேசக்கூடிய அனைத்து விஷயமும் என் மூளையில் இருக்கக்கூடிய பல விஷயங்கள் என்னால் கட்டுப்படுத்த முடியாது, என்னால் புரிஞ்சிக்க முடியாது. அதோட வெளிப்பாடு தான். நான் பல விஷயங்களை ஒவ்வொரு நாளும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பல விஷயங்கள் ஞாபகமாக என் மூளையில் சேர்ந்துக்கிட்டு இருக்கு. ஒரு எமோஷனாக மூளையில் சேர்ந்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் சேகரித்து தான் நான் பல விஷயத்தை நல்லது கெட்டதுன்னு பேசுகிறேன். இப்போது நல்லது கெட்டதுன்னு பேசுகிறது உண்மையாக நல்லது கெட்டது கிடையாது அப்படின்னு நான் சொல்லும்போது கொஞ்சம் யோசிச்சா அதை ஏற்றுக்க முடியும். ஆனால் இன்னும் ஆழமாக யோசிச்சா இவ்வளவு நேரமாக நான் நல்லது கெட்டதுன்னு சொல்கிறேன்ல, சொல்கிறதே நான் கிடையாது. என் மூளையில் பல விஷயங்கள் சேகரிச்சிருக்கு. அதை ஜஸ்ட் பார்த்து என்னோட கான்ஷியஸ்னஸ் வெளியே சொல்லிக்கிட்டு இருக்கு. அதை முழுமையாக அது பார்த்துதா, முழுமையாக புரிஞ்சுக்கிட்டான்னு கூட தெரியாது. அது சொல்கிறத நல்லது கெட்டதுன்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம். நமக்கு தத்துவ ஞானிகள் சொல்லி கொடுத்த பல விஷயமும் இப்படித்தான். அவங்க மூளையில் இருக்கிற அனைத்தையும் அவங்க பார்த்து நமக்கு சொல்கிறது கிடையாது. அவங்க பார்க்குற விஷயத்தை மட்டும்தான் நமக்கு சொல்கிறாங்க. அவங்க மூளையில் சேகரிக்கிற பல தகவல்களில் சிலதை பார்க்குறாங்க, அதை நமக்கு சொல்கிறாங்க. அதை உண்மையான ஒரு சட்டம் அப்படின்னும் எழுதப்பட்ட விஷயமாக நம்ம தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுறதும் அவ்வளவு பெரிய புத்திசாலித்தனம் கிடையாது. இங்கே இருக்கிறதுலே ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு நம்ம சொல்கிறது கூட ஒரு பவருக்கான ஸ்ட்ரகிள் தான் அப்படின்னு இவர் சொல்கிறார். அதாவது இருக்கிறதுலே நல்ல விஷயம் நம்ம எதை பார்ப்போம், ஒரு லைஃப் பார்ட்னரை தேர்ந்தெடுத்து ஒரு காதலித்து ஒரு திருமண வாழ்க்கையை வாழ்கிறதுன்னு வச்சுப்போம். அதையுமே ஒரு பவருக்கான ஸ்ட்ரகிள் அப்படின்னு சொல்கிறார். இன்னொரு பாலினத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபரை என்னோட பொசஷனாக எடுத்துக்கிறதுக்காகவும் என்னோட இன விரக்திக்காகவும் தான் இப்படிப்பட்ட ஒரு உறவுக்குள்ளே போகிறேன். அங்கேயுமே ஒரு செல்ஃபிஷ்னஸ் அப்படின்றது இருக்க தான் செய்யும், ஒரு பவருக்கான ஸ்ட்ரகிள் அப்படின்றது இருக்க தான் செய்யும் அப்படின்னு சொல்கிறார். அங்கே ஏதோ செல்ஃபிஷ்னஸே இல்லாமல், பவருக்கான ஸ்ட்ரகிளே இல்லாமல் ஒரு புனிதமான விஷயமாக நம்ம சித்தரிக்கிறது அப்படின்றது ஜஸ்ட் ஒரு ஸ்லேவ் மாரலிட்டியை தான் காட்டுது. அதாவது எனக்குள்ள ஒரு செல்ஃபிஷ்னஸ் இருக்குது, அதற்காக ஒரு நபரோட நான் இணைகிறேனே அப்படின்றத பார்க்கும்போது அதை சரி செஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஒரு மாரல் டெஃபினேஷனை கொடுக்குறோம். ஒரு ஸ்லேவ் மாரலிட்டி மைண்ட் செட்டில் அங்கே இருக்கும். அதனால தான் இது ரொம்ப புனிதமான விஷயமா நம்ம சொல்கிறோமே தவிர உண்மையாக அது சாதாரணமான இன விரக்திக்கான ஒரு செயல் தான். அதை சரி செய்கிறதுக்காக எவல்யூஷன் நமக்கு லவ்ன்ற ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கு. ஆனால் அதுக்குள்ளே போய் பார்த்தாலும் அங்கேயும் ஒரு பவருக்கான ஸ்ட்ரகிள் இருக்குன்னு சொல்கிறார். இதை இவர் சொல்லும்போது தான் நிறைய பேர் இதை ஒரு கான்ட்ரோவர்ஷியலாக எடுத்துப்பாங்க. இவருக்கு எதிரான வாதத்தை வைக்கும் போதும் இதை தான் எடுத்துப்பாங்க. அதாவது ஒரு லவ்வையும் நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணுறோம், ஒரு திருமண வாழ்க்கையும் கிரிட்டிசைஸ் பண்ணுறோம், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணுறோமே, அப்போது எதை தான் நான் வாழ்க்கையோட அர்த்தமாக எடுத்துக்கிறது அப்படின்னு பல பேர் இவரை கிரிட்டிசைஸ் இந்த இடத்துல பண்ணுவாங்க. நம்ம பொதுவாக வாழ்க்கையோட அர்த்தம்ன்றது சந்தோஷம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். சந்தோஷமாக இருக்கிறது தான் வாழ்க்கையை நிறைவு செய்து அப்படின்னு நினைக்கிறோம். ஒரு மனிதர் சந்தோஷமாக நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டா அவர் முழுமை பெற்றுட்டாருன்னு நினைக்கிறோம். ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா அப்படி கிடையவே கிடையாது. மனிதனோட வாழ்க்கைன்றது ஒரு பாலம் மாதிரி. அது சும்மா அழகுக்காக இருக்கிற ஒரு பொருள் கிடையாது. அது இந்த முனையிலேருந்து அந்த முனைக்கு கடத்துறதுக்கான பயனுள்ள ஒரு பொருள். அதே மாதிரி தான் வாழ்க்கைன்றதும். நான் சும்மா இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கேன், நான் அமைதியாக இருக்கிறத வச்சே சந்தோஷமாக இருந்துடுறேன் அப்படின்னு சொன்னால் அங்கே வாழ்க்கைன்றது முழுமை பெறுறது இல்லையா. நான் முன்னேறத்துக்காக உழைச்சிக்கிட்டே இருக்கும் போதும், அதற்காக சிந்திச்சுக்கிட்டே இருக்கும் போதும், அதை நோக்கி நகரும் போதும் தான் நான் வாழ்க்கையை முழுமையாக வாழ்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அதாவது நான் சந்தோஷமாக இருக்கிற இடத்துலையே இருந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக என்ன நான் இன்னும் வளர்த்துக்கிறதுக்காகவும் அடுத்த பரிணாமத்துக்கு போய் சேர்றதுக்காகவும் மனிதத்தை நகர்த்தும் போதும் தான் என்னோட வாழ்க்கைக்கான அர்த்தம்ன்றது கிடைக்குது. உண்மையாக சொல்லப்போனால் அதுதான் வாழ்க்கையோட அர்த்தம். எப்படி மனிதன் பல வகையில் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சானோ, அவன் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறமும் அப்படியே நிறுத்தாமல் தொடர்ந்து முன்னேறிக்கிட்டே இருக்கானோ, அந்த மாதிரி முன்னேறத்துக்காக நம்ம வாழ்க்கையை பயன்படுத்தும் போது மட்டும்தான் வாழ்க்கையோட அர்த்தத்தை கண்டெடுக்கிறோமா. சும்மா இருக்கிற இடத்துலேயே சந்தோஷமாக இருக்கிறதுனாலலாம் வாழ்க்கையோட அர்த்தம் கிடைச்சிடாதுன்னு சொல்கிறார். இது ரெண்டும் கேட்கறதுக்கு ரொம்ப கான்ட்ரவர்ஷியலாக இருக்கும். அதாவது திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும், அன்பாக இருக்கட்டும், காதலாக இருக்கட்டும், இது எல்லாம் ரொம்ப புனிதமான விஷயம்லாம் கிடையாது. எவல்யூஷன் நம்மளோட ரீப்ரொடக்ஷனுக்காக உருவாக்கின ஒரு விஷயம்னு சொல்கிறப்போ ரொம்ப கான்ட்ரவர்ஷியலாக இருந்தாலும் கொஞ்சம் தனிமையில் உட்காந்து யோசித்து பார்த்தா அது உண்மைதானோ அப்படின்னு தோணும். நம்ம ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காகவும் இனவிரக்தி பண்ணுறதுக்காகவும் தான் இந்த அன்புன்றது உருவானது அப்படின்றத சிந்திச்சு பார்த்தா ஒருவேளை உண்மையாக இருக்குமோ அப்படின்னு தோணும். அதே மாதிரி மனுஷன் சந்தோஷமாக இருக்கிறதே அவனோட நோக்கம் கிடையாது. சந்தோஷன்றதே ஒரு பை ப்ராடக்ட் தான். அவனுக்கு தேவையானது அடையும் போது தான் அவனுக்கு சந்தோஷம் கிடைக்குது அப்படின்னு யோசிச்சு பார்த்தா
இயற்கை சந்தோஷன்றதையே நம்ம வளர்கிறதுக்காக தான் நமக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு நமக்கு தோணும். இது எல்லாத்தையும் நம்ம ஏற்றுக்கணுமா ஏற்றுக்க வேணாமான்றது உங்கள் கையில் இருக்குது. ஆனால் இது எல்லாத்தையும் உட்காந்து சிந்திச்சு பார்க்கணும் அப்படின்றது முக்கியமான விஷயந்தான். இப்படிப்பட்ட ஒரு பார்வையும் வளர்த்துக்கும் போது தான் எந்த ஒரு விஷயத்தையும் இது எழுதப்பட்ட சட்டம் அப்படின்னு நம்ம வைக்க மாட்டோம். எந்த ஒரு விஷயத்தையும் புனிதம் அப்படின்னு தூக்கி வைக்க மாட்டோம். இப்போ என்ன தான் நம்ம சொல்ல வரோம், எல்லாத்தையுமே கிரிட்டிசைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதாவது எல்லாத்தையுமே தப்புன்ற மாதிரியே சொல்லிகிட்டு இருக்கோம். ஒரு காதலாக இருக்கட்டும், அதுவும் தப்புன்னு சொல்கிறோம். கலாச்சாரத்துலேயும் தப்பு இருக்குன்னு சொல்கிறோம். ஃபிலாசபிலையும் தப்பு இருக்குன்னு சொல்கிறோம். நல்லது கெட்டதுன்னு எதுவும் கிடையாதுன்னு சொல்கிறோம். இப்படி சொல்கிறதோட நோக்கம் என்ன? உனக்கு என்ன தோணாலும் செஞ்சுட்டு போ, எவ்வளவு மோசமான செயல் வேணாலும் செஞ்சுட்டு போ அப்படின்றதுக்காக கிடையாது. நம்ம எல்லாருமே ஏதோ விஷயத்த ஆழமாக நம்பிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட கலாச்சாரத்தை நம்புவோம், நம்மளோட மதத்தை நம்புவோம், நம்மளோட காதலை நம்புவோம். இப்படி பல விஷயங்களை நம்ம நம்புகிறோம். இப்படி நம்ம நம்புறதுனால அது எழுதப்பட்ட சட்டம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும்தான் இந்த புத்தகத்துலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது. அதாவது எந்த ஒரு விஷயத்தை வேணாலும் நம்ம ஆழமாக நம்பலாம். நம்ம கலாச்சாரமாக இருக்கட்டும், நம்மளோட முன்னோர்களாக இருக்கட்டும். இங்கே நம்ம எதை நம்புகிறோன்றது முக்கியம் கிடையாது. எந்த விஷயத்தை கேள்வியே கேட்காம நம்புகிறோம் அப்படின்றது தான் முக்கியம். இந்த உலகத்தில் எவ்வளவு புனிதமானதாக வேணால் இருக்கட்டும், அதை நம்ம கேள்வி கேட்கணும். முக்கியமாக புனிதமான விஷயங்களை தான் நம்ம கேள்வி கேட்கணும். ஏன்னா புனிதம்னு நம்ம சொல்லி அதை கேள்வி கேட்க முடியாமல் மறைச்சி வச்சுக்கிட்டு இருக்கோம். மற்ற இடத்துலலாம் நம்ம கண்டிப்பாக கேள்வி கேட்டுருவோம். ஆனால் ஒரு விஷயத்தை புனிதம்னு சொல்லிட்டா மட்டும் அங்கே நம்ம கேள்வி கேட்க தயங்குறோம். அதனால தான் புனிதமான விஷயங்களை அதிகமாக இவர் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கார். அதை தான் நம்ம கேள்வி கேட்க கற்றுக்கணும். இதை இன்னும் தெளிவாக சிம்பிளான சில விஷயமாக நமக்கு சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்காருன்னா, இளைஞர்களை வீணடிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஒரு பையனோ பொண்ணோ அவங்கள வீணடிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? எவ்வளவோ செயல் இருக்குது. ஆனால் இருக்கிறதுலையே ரொம்ப ரொம்ப சிம்பிளாக அவங்கள வீணடிக்கிறதுக்கு என்ன தெரியுமா செய்யணும்? அவங்கள கலாச்சாரத்தின்படி வாழு அப்படின்னு சொல்கிறது தான். அதாவது மற்ற மனுஷங்கள்லாம் என்ன செய்கிறாங்களோ அதன்படி நீ வாழ்ந்தீன்னா நீ ரொம்ப ரொம்ப புனிதமானவன். அதிலிருந்து கொஞ்சம் விலகி போனோம்னா நீ ரொம்ப மோசம், கெட்ட பையன், கெட்ட பொண்ணு அப்படின்னு சொன்னோம்னா அவங்கள ஈஸியாக வீணடிச்சிடலாம். எப்போ அவங்க இது எல்லாத்தையும் தாண்டி சிந்திக்கிறாங்களோ அப்போ தான் அவங்க வாழ்க்கையில் அவங்களால முன்னேற முடியும், அவங்களுக்காக அவங்களால சிந்திக்க முடியும், புது புரட்சிகளை உருவாக்க முடியும். அதுக்கு அனுமதிக்காமல் நீ கூட்டத்தின்படி தான் சிந்திக்கணும், கூட்டத்தின்படி சிந்திக்கும் போது மட்டும்தான் நீ புனிதம்னு சொன்னோம்னா அவங்க வாழ்க்கையை நம்மளால் சுலபமாக வீணடிக்க முடியும். அப்படி வீணடிக்கிறது மூலமாக நம்மளோட எதிர்காலத்தையும் நம்மளால் வீணடிச்சிக்க முடியும். எதிர்கால புரட்சிகள் வரவிடாமல் தடுக்க முடியும். மெச்சூரிட்டி ரொம்ப முக்கியம்னு சொல்கிறோம். உண்மையான மெச்சூரிட்டி என்ன? நம்ம எல்லாருக்குள்ளேயும் குழந்தைத்தனம் இருக்கும். ஆனால் வளர்ந்ததுக்கப்புறம் அந்த நம்ம ஏன் வெளியே காட்டுறதே கிடையாது? ஒரே ஒரு விஷயந்தான், அதை வெளியே காட்டக்கூடாதுன்னு நமக்கு சொல்லிக் கொடுத்தது தான். இங்கே இருக்கிறதுலேயே முக்கியமான ஒரு புரட்சினா என்ன தெரியுமா? நமக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைத்தனத்தை கடைசி வரைக்கும் நமக்குள்ளேயே வச்சுக்கிறது, அது வெளிப்படையாக வெளியே காட்டுறது, அதற்கு தயங்காமல் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது மட்டும்தான் உங்களால் புரட்சி பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது மட்டும்தான் நீங்கள் முதிர்ச்சியோடு இருக்கீங்கன்னே அர்த்தம். அடுத்தவங்க சொன்னாங்கன்றதுக்காக என்னோடய குழந்தைத்தனத்தை தூக்கி போடுறது, வெளியே நடக்கக்கூடிய சொற்பமான நிகழ்வுகளை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு எனக்குள்ளே இருக்கிற குழந்தையை கொள்வது, இதெல்லாம் முதிர்ச்சி கிடையாது, இதெல்லாம் அறியாமை தான். உண்மையான முதிர்ச்சி எனக்குள்ளே இருக்கிற குழந்தைத்தனம் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு விடுறது. அப்படி வெளியே காட்டும் போது அடுத்தவங்க என்னை மதிக்காமல் போட்டோம், ஏன் பைத்தியன் கூட சொல்லிட்டு போட்டோம், ஆனால் எனக்குள்ளே இருக்கிற குழந்தைத்தனத்தை அப்படியே வெளியே காட்டுவேன், அதற்கான தைரியம் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லும் போது தான் ஒரு மனிதன் முதிர்ச்சி அடைகிறான். வாழ்க்கையில் சில விஷயத்தை பார்க்குறப்ப ரொம்ப ரிஸ்கியாக தோணும், இது ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது, ரொம்ப டேஞ்சராக இருக்குன்னு தோணும். அதெல்லாம் செய்யும் போது தான் நீங்கள் வாழவே செய்கிறீங்க. இந்த வீடியோ நம்ம இங்கேயே முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த புத்தகத்தில் இருக்கிற எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேனான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஒரே வீடியோவில் எல்லாத்தையுமே சொல்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த புத்தகத்திலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த வீடியோவில் நான் சொல்லிட்டேன். அது என்னென்னா, உங்கள் வாழ்க்கையில் எதை நீங்கள் பார்த்தாலும் அதை கேள்வி கேட்கணும். ஃபிலாசபர்ஸாக 3 விதமாக சொல்லலாம். ஒன்று, படிக்கிற எல்லா விஷயத்தையும் நம்புகிறவங்க. இன்னொருத்தவங்க படிக்கிற எல்லா விஷயத்தையுமே சந்தேகப்படுறவங்க, அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு கான்ஸ்பிரசி இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க. ஆனால் 3வது ஃபிலாசபர் என்னென்னா, படிக்கிற எல்லா விஷயத்தையுமே கேள்வி கேட்குறவங்க. நீங்கள் நம்ம கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் எதையுமே நல்லது கெட்டதுன்னு சொல்லக்கூடாது அப்படின்றது கிடையாது. எந்த ஒரு விஷயத்தையுமே கடைசி வரைக்கும் நல்லது, கடைசி வரைக்கும் கெட்டதுன்னு சொல்லக்கூடாது. அதை ஒவ்வொரு சூழல்லையும் கேள்வி கேட்டு ஆராய்ச்சி பார்த்து நல்லதா கெட்டதான்னு எடுத்துக்கணும் அப்படின்றது மட்டும்தான். மதத்தை கிரிட்டிசைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு காதலை கிரிட்டிசைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், கலாச்சாரத்தை கிரிட்டிசைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கான ஒரே நோக்கம் அதெல்லாம் தப்பு அப்படின்றது கிடையாது. அது எல்லாத்தையும் கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கான ஒரே நோக்கம் அது எல்லாத்தையுமே நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணலாம் அப்படின்றது தான். இந்த உலகத்தில் எந்த ஒரு விஷயமும் கேள்வி கேட்கவே கூடாது, ஆராய்ச்சியே பண்ணக்கூடாது அப்படின்றது கிடையாது. அப்படி ஏதாவது ஒரு விஷயம் சொன்னதுன்னா அதை விட மோசமான விஷயம் இந்த உலகத்தில் கிடையாது. மதமாக வேணா இருக்கட்டும், என்னவா வேணா இருக்கட்டும், அதை நீங்கள் கேள்வி கேட்கலாம், ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாம். அப்பவும் அது சரின்னு தோணுனா நீங்கள் எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு நபர் ஏதாவது ஒரு விஷயம் என்னை நீ கேள்வியே கேட்கக்கூடாது, சொல்கிறது அப்படியே நம்பணும்னு சொன்னால் அதை நீங்கள் நம்பக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப நெருக்கமான காதலாக இருக்கட்டும், நட்பாக இருக்கட்டும், அதுக்குமே இது பொருந்தும்.
இந்த விஷயம் தான் இந்த புத்தகத்துலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு கருத்தாக நினைக்கிறேன். இந்த புத்தகத்தில் இன்னும் பல கருத்துக்கள் இருக்குது, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சாலோ, இல்லை இந்த புத்தகத்தில் இருக்கிற மாதிரியே நான் சம்மரி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலோ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ இந்த புத்தகத்தை அப்படியே சம்மரி பண்ணது கிடையாது, இதை கொஞ்சம் ரிஃபைன் பண்ணி ஃபில்டர் பண்ணி சொன்ன ஒரு கருத்து தான். இந்த புத்தகத்தை அப்படியே சொல்லணும்னு நினச்சாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். நிறைய பேர் கேட்டால் நான் அதை பண்ண ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி நான் என்ன பேசணும்னு நினச்சனோ அதையே முழுசாக பேசி முடிக்கல. முக்கியமான காரணம் நிறைய இடையூறுகள் வந்தது. இந்த வீடியோ எடுத்து முடிக்கிறதுக்கு நடுவுலையே அட்லீஸ்ட் ஒரு 20 ஃபோன் கால் பேசியிருப்பேன். ஒரு தடவை பவர் கட் ஆச்சு. இதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை எடுத்து பேசலாம் அப்படின்னு நான் கேமரா ஆன் பண்ணப்போ கேமரா எவ்ரி 1 மினிட்டுக்கு ஆஃப் ஆகிட்டே இருந்தது. அப்புறம் நான் சர்வீஸ்க்கு கொடுத்தேன். இப்போ கூட ஒரு ஃபோன் கால் எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ஃபோன் கால் வருது இப்பையும். ஸோ இப்படி நிறைய ஃபோன் கால் வந்துக்கிட்டே இருக்குது, பவர் கட் ஆகுது. ஸோ இந்த வீடியோவை முடிச்சிக்கலாம் அப்படின்னு குயிக்காக முடித்தேன். அதனால் இந்த வீடியோலேருந்து ஒரு கருத்தாவது கடத்தப்பட்டுச்சா அப்படின்னு எனக்கு தெரியல, ஓரளவுக்கு நேர்த்தியாக வந்துச்சான்னு எனக்கு தெரியல. அது எல்லாத்தையுமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.